இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், தாய்லாண்டில் சோங்கலான்ற இடத்துல. பீச் சைட் ஹோம் ஸ்டே மாதிரி நல்ல க்ரீன் வைபோடு நல்லா இருந்தது. கெஃபேவும் இருந்தது. அது ஒரு 11 o'clock மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆர்டிஃபிஷியல் பாண்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நிறைய மஸ்கிட்டோலாம் இருக்கும் அதனால் அப்படின்னு நினச்சோம் பாண்ட்னால. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்மெல்லு எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்தது. மேலே பந்தல், ஸோ கூலிங்காக இருந்தது. அங்கே பாருங்கள், அங்கே லாங்காக இருக்குது, இந்த பீச் கூட லாங்காக. இங்கே பாருங்கள், இருங்க, இது த கெஃபே வியூ. ட்ராம்போலின் கூட இருந்தது. சரி, ஜம்ப் பண்ண வேண்டாம், உட்காந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டேன். உட்காந்து தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் அங்கே வெளியிலேருந்து உள்ளே வரவே. உள்ளே போயின்னா அங்கே பாருங்கள், மேலே பந்தல். ஸோ சூப்பர் கூலிங்காக இருந்தது. தென்னை மரம், காற்று, நைட்டெல்லாம் வெளியே உட்கார வரும். சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்க, பீச் அங்கேருந்து பார்த்த ஒரு ஒயிட் கலர் மாதிரி தெரிஞ்சதில்ல, அதுதான் இது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பீச்சில் விளையாடுற மாதிரி க்ளீனாக இல்லை, ஆனால் வந்து நல்ல காற்று, நிறைய ஹட் மாதிரி எல்லாம் போட்டு செட்டப் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டீ கடை மாதிரியே இருந்தது. அங்கே தான் போனோம். அங்கே தான் இந்த ஹட் மாதிரிலாம் இருந்தது. சூப்பர் காற்று, பாருங்க. இப்போ அங்கே தான் போய் சரி காஃபி குடிச்சிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பாருங்கள், டீ கடை மாதிரி அழகாக இருந்தது. குட்டியாக ஒரு கடை, அதில் வெளியில் உட்காந்து இது கொஞ்சம் டிம்ஸ்மெல்லாம் இருந்தது பேசிக்காகவே. இன்னொரு கடைலாம் வந்து நார்மல் வெறும் காஃபி மட்டும் வச்சுருந்தாங்க, டீ கடை மாதிரியே இருந்தது. இங்கே பாருங்கள், தென்னை மரத்து பதனி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு.